ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். அட்லீஸ்ட் முட்டை இல்லாமல் நம்மளோட சண்டே ஃபுல்ஃபில் ஆகாது. நான்வெஜ் தான் இல்லை, அட்லீஸ்ட் முட்டையாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சமாவது சிரிச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க இல்லையா? அதனால முட்டையை வச்சு சிம்பிளாக ஒரு ஃப்ரை ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்காக நான் 5 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லாவே முக்கால்வாசி பாயில் பண்ணிக்கலாம் முட்டையை. எப்போவுமே முட்டை முக்கால்வாசி பாயில் பண்ணி சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பாயில் பண்ணி நான் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேனில், அதாவது பேன் வந்து பாட்டம் பெருசாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம முட்டையெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துட்டு அது கூட தேவையான உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாத்தூள், அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ காரம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க மிளகு ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சிம்மில் வச்சுட்டு சேருங்க. நெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த 4 பொடியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம முட்டையெல்லாம் அப்சைட் டவுனாக அந்த ஹீட்டில் படுற மாதிரி, அதாவது நெய்யும் படணும், நம்மளோட மசாலாஸ் எல்லாமே படணும். அந்த மாதிரி முட்டை எல்லாமே வச்சுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுருங்க. சிம்மில் இருந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஒரு சைட் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி விடலாம். கூடவே கறி லீவ்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல் சேர்ந்து வரும்போது சக்கராக இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஒரு சைடு நமக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிடும் அந்த மசாலா, கீ எல்லாமே. அதுக்கப்புறம் முட்டையை இந்த சைடு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் ஹீட் ஆகி நல்லா லைட் கோல்டன் கலராக தெரியும் உங்களுக்கு. 2 மினிட்ஸ் வந்து மச் மோர் எனஃபுங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஒரு சாதம் வடித்து சுட சுட ரசம் ஊற்றி இந்த முட்டை வறுவலை வச்சு சாப்பிட்டீங்கனாலே போதுங்க, ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான சண்டே இருக்கும். 100 ருபீஸோட ஒரு சண்டேவை ஃபுல்ஃபில்லிங்காக முடிக்கணும் அப்படின்னா இந்த டிஷ் இருந்தால் போதும். ஸோ மேலேயும் கொஞ்சம் நெய் டோஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம திருப்பி ஒன்ஸ் புரட்டி போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த சூடு வந்துட்டு நல்லா அந்த முட்டையில் எல்லாமே ஏறிடும். செஞ்ச உடனே சுட சுட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சாப்பாடு வேணால் உள்ளே போயிட்டே இருக்குங்க. சிம்பிளான ரெசிபி தான், பட் இட் மேக்ஸ் சென்ஸுங்க, இட் மேக்ஸ் டேஸ்ட்டுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கிச்சனில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கோல்டனாக தெரியுது இல்லையா அந்த பேக் சைடில்? இந்த அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணணும். ஸோ சிம்பிளாக சூப்பராக இன்றைக்கி ஒரு முட்டை வறுவல் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் சூப்பரான ஒரு சண்டே ஸ்பெஷல் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் மேகா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேனலை விட்டு வெளியில் போகணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.